நம்ம கிட்ட வேலை செய்யற அக்கா பெருக்கிட்டே எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் சொன்னாங்க தெரியுமா? நீங்களும் கேளுங்களேன். நம்ம வந்து ஒரு மேலுக்கு இடத்துக்கு நம்ம போகணும்னு ஒரு ஆசைப்பட்டோம்னா அது வந்து பெருசா நம்ம வந்து ஆசைப்பட்டு போகணுன்ற அவசியம் நமக்கு இல்லை சார். நம்ம சின்னது தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். சின்னதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து மேலுக்கு போகணும் ஆசைப்படணும். இன்னைக்கு 10 ரூபாய் சம்பாதிச்சுமா, நாளைக்கு 20 ரூபாய் சம்பாதிக்கணும், இடத்துல 30 ரூபாய் சம்பாதிக்கணும், 40 ரூபாய் இது போயிட்டே இருக்கணும் படிப்படியா. ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா அது வந்து முன்னேறத்துக்கு வந்து அர்த்தமே கிடையாது. அந்த 1000 வந்து படிப்படியாக நம்மளுக்கு குறையதான் செய்யுமா கண்டி, படிப்படியாக ஏற செய்யாது நம்மளுக்கு. வெத்தலை கதை சொல்லுங்க மக்களுக்கு. அதனால ஒரு வீட்டில் வந்து வெத்தலை, அவங்க அப்பா வெத்தலை விற்றாரு, அவங்க பையனுங்க வந்து வெத்தலை விற்று பையனுங்களுக்கு வந்து 10 வீடு வாங்கி விட்டுருக்காங்க. அந்த அப்பா வந்து இப்போ தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த அப்பாவை இறந்தார். சின்ன சின்ன விஷயத்தில் வந்து தான் பெரிய பெரிய ஆளாக ஆகிறதுக்கு நம்ம வந்து ஆசைப்படணும். அதனால் ஒரு வீட்டில் வந்து வெத்தலை விற்றே வந்து அவங்க பணக்காராக ஆகியிருக்காங்க அவங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். சின்ன வேலைன்னு அவங்க வந்து எடுத்துக்கலை. இதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளால் இதுதான் முன்னேற ஏற முடியும், இதில் ஏறணுன்ற ஒரு கொள்கையில் அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து வசதியாக இருக்காங்க. அவங்க வசதியாக இருக்கிறவங்க நம்ம ஆசைப்பட முடியாது. ஆனால் அந்த இடத்துக்கு அவங்க வந்து திறமையாக இருந்திருக்காங்க பாரு, அதை நம்ம ரொம்ப பாராட்டணும். சாதாரணமாக அசால்ட்டா எப்போ ஏற்பட்ட விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் டாக்டர் ஆஃப் பிசியோ. குட் மார்னிங். தேங்க்யூ.